சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா? இந்த பேட் டச் மேட்டர் எத்தனை நாள் கொண்டு வருவானா? இழுத்துக்கினே இருக்கானு ப்ரோ. வீட்டுக்குள்ள காலங்காத்துல பிக் பாஸ் கொடுத்தது என்ன? பிஆர் டீம் பத்தி ஒரு ஆக்டிவிட்டி. யாருக்குப்பா பிஆர் டீம் அதிகமா இருக்கு, யாரு பிஆர் டீம்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்தா அதை பேசணும்னு பார்த்தா அதை கடந்து வேற எங்கேயோ போய் கடைசியில பேட் டச் மேட்டர்ல போய் நிக்கிறானு ப்ரோ. டெய்லி இந்த பேட் டச் மேட்டரை வச்சு கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுறானா? அந்த இந்த பேட் டச் மேட்டர் எனக்கு ஒரு எல்லையை தாண்டியே போயிருச்சு. ஒரு எல்லையை தாண்டி அது எங்கேயோ போயிருச்சு. இதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது. ரெண்டு பேர் சைடுமே பயங்கரமான தப்பு இருக்கு. ரெண்டு பேருமே தப்புகளையும் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த தப்புகளை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. முக்கியமா காம மாமா அவருக்கான ஓட்டு அடி வாங்கிருமோ, அவருக்கான பேர் அடி வாங்கிருமோ, ஒருவேளை இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு வெளியே போயிருவோமோ, ஒருவேளை இந்த விஷயத்தினால வெளியே போய் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கிளியர் பண்றதுக்காக பார்வதி மேல எல்லா விஷயத்தையும் தூக்கி கொண்டு போடுறாரு. அதே மாதிரி பார்வதியுமே ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அந்த பேட் டச் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையில மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையில மாட்டிக்கிட்டு இப்ப அந்த வார்த்தையை எப்படி நியாயப்படுத்த, அந்த வார்த்தையை எப்படி புரிய வைக்கன்னு தெரியாம மாத்தி 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 பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் ஆக்சுவலா அந்த விஷயம் முடிவுக்கே வரல. ஒருவேளை உங்கள சில பேர் நினைச்சிருப்பீங்க ஆக்சுவலா இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு ஒரு வழியா பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் பேசி முடிக்கல. இன்னைக்குமே ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எமோஷனலா கத்துற மாதிரி கத்தி அழுது உருண்டு நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்வதி அழுறாங்க, இன்னொரு சைடு காம மாமா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி டப்பு டிப்புன்னு மைக்கெல்லாம் புட்டிங் போட்டு அடிக்கிறாப்ல. ரெண்டு பேருமே ஒரு டிராமா தான் கிரியேட் பண்ணிருக்காங்களே தவிர ரெண்டு பேரும் அந்த விஷயத்துக்கு ஒரு க்ளோசர் கொடுக்கவே இல்லை. இப்பவுமே கொடுக்கல. ஓகேவா? இதுக்கு இடையில அரோரா வேற காம மாமாக்கு வேற வேலை சொல்லியே கிடையாது. ஒண்ணு அரோரா இழுத்து உள்ள விட்டுறாப்ல. அரோரா டக்குன்னு உள்ள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஸ்டாண்ட் எடுத்து ஒரு குழப்பி விட்டு போயிருது. மொத்தத்துல இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து தேவையில்லாத பஞ்சாயத்து. பட் இந்த பஞ்சாயத்துல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனா அது ரெண்டு பேருக்கான விருப்பத்தோட நடந்திருக்கு. ஓகேவா? ரெண்டு பேருக்கான விருப்பத்தோட நடந்திருக்கு. விருப்பத்தோட நடந்த மேட்டரை நம்ம அக்கா பேட் டச்னு சொன்னது ஃபர்ஸ்ட் தப்பு. பேட் டச்சோ அன்வான்ட் டச்சோ சொன்னது அக்காவோட ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகேவா? அந்த தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காமு மாமா திரும்ப ஒண்ணு பேசாம இருந்திருக்கணும், இல்ல சண்டை போட்டு அந்த டைமே க்ளோசர் கேட்டிருக்கணும். ஆனா அந்த டைம் சண்டையும் போடல, க்ளோசரும் கேட்காம டப்புன்னு அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு பழகிட்டு இவ்வளவு நாள் அப்படியே ஜாலியா இருந்துட்டு சடனா இந்த டாபிக் எடுத்து எனக்கு க்ளோசர் வேணும் க்ளோசர் வேணும் க்ளோசர் வேணும்னு சொல்றது அவரை காப்பாத்திக்க மட்டும் தான் ரெடியா இருக்காரு. அவரை காப்பாத்திக்க ரெடியா இருக்கு. நீங்க சொல்லலாம் ப்ரோ, அவர் தானே ப்ரோ காப்பாத்தி ஆகணும், அவருக்கான பேரை அவர் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாரு ப்ரோ. இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கான பேரை அவர் காப்பாத்திக்கலாம், தப்பு கிடையாது. அவருக்கான பேரை அவர் உண்மையாவே காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த டைமே சண்டை போட்டுருக்கணும். ஒயில் கார்டு வீட்டுக்குள்ள அந்த சொன்ன அன்னைக்கு நைட்டே சண்டையை போட்டு உருண்டி அன்னையில இருந்து பார்வதி கிட்ட பேசாம இருந்திருக்கணும். ஏன்னா பார்வதி பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு தான், இல்ல நான் சொல்ல மாட்டேன். பார்வதி பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு. ஆனா எதுக்கு காம ரிட்டன் பேச ஆரம்பிச்சாப்ல? இவ்வளவுக்குள்ள க்ளோசர் வேணும்னு கேட்கிறாருலப்பா, இவ்வளவுக்குள்ள எனக்கு க்ளோசர் வேணும், எனக்கான பேர் கெட்டு போக கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்காருன்னா இவர் அந்த டைம்ல பேசாம இருந்திருக்கணும். ஆனா அந்த டைம்ல பார்வதி நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்படி சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன்னு டக்குன்னு பேச ஆரம்பிச்சாரு, பழக ஆரம்பிச்சாரு. அது பாட்டு போயிட்டு இருக்கு. இப்ப சடனா அந்த கண்டென்ட் எதுக்கு? இப்ப எதுக்கு சடனா அந்த கண்டென்ட்? எனக்கு அதுதான் சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பார்வதியுமே மாத்தி மாத்தான் பேசுறாங்க. இப்ப ஆக்சுவலா சண்டை ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. இந்த பேட் டச் அப்படிங்கிற மேட்டர் நம்ம காமமா தான் எடுத்தாப்ல. காம மாமா எடுத்து பேட் டச் நான் பண்ணனா, நான் பேட் டச் பண்ணனா, அப்ப நான் பேட் டச் பண்ணதுக்கு அப்புறம் நீ எதுக்கு என்கிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் எல்லாம் காமிச்சிட்டு போனார். ஓகேவா? சோ இங்க காம மாமா தான் ஃபர்ஸ்ட் எடுக்காரு. நான் பேட் டச் பண்ணனே வச்சுக்கலாம், பேட் டச் பண்ணதுக்கு அப்புறமா நீ எதுக்கு என் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு காம மாமா தான் பார்வதி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிக்காரு. ஓகேவா? இது ஆக்சுவலா கேரக்டர் தப்பா பேசுற மாதிரி தான் ப்ரோ. நான் பேட் டச் பண்ணேன்னு சொல்றேன், அப்ப நான் கெட்டவன் தானே, கெட்டவன் கிட்ட பழகிட்டு இருக்கேன், அப்ப நீ யாரு? அந்த மாதிரி தான் அது ஒரு அர்த்தம். ஓகேவா? அப்ப மாமா தான் ஆரம்பிக்காரு. அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்வதி டென்ஷன் ஆயிட்டு ஒரே பேட் டச்னு சொல்லிட்டு அதுல நிக்கான்ல, இன்னைக்கு நான் ஒரு க்ளோசரை கொடுக்கேன்னு சொல்லிட்டு அக்கா அந்த டாபிக் எடுக்காங்க. ஆனா அக்கா டாபிக் எடுத்து கோவப்பட்டு பயங்கரமா பேசுறாங்களே தவிர க்ளோசர் கொடுக்கல. அக்கா சொல்றதுன்னா ரெண்டு பேருக்கு இடையில விருப்பத்தோட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குப்பா. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, விருப்பத்தோட நடந்திருக்கு. அது எங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம், அது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துட்டு போட்டு. ஆனா நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் அந்த டைம்ல அவன் என்கிட்ட பேசாம போனா, கேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசாம போனா, நம்ம பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு போனா, அந்த கோவத்துல நான் தண்ணி பழத்துக்கிட்ட சொல்லிட்டேன், நான் கோவத்துல தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க. ஓகேவா? கோவத்துல சொன்னேன்னு சொல்றாங்க. அப்போ அக்கா சொல்றதுக்கான மீனிங் என்னன்னா, நான் கோவத்துல சொன்னேன், அவன் தப்பு பண்ணல, நான் கோவத்துல சொன்னேன், அதுதான் மீனிங். ஓகேவா? காமு தப்பு பண்ணல, நான் கோவத்துல தான் அப்படி ஒரு பிளேமை தூக்கி அவன் மேல போட்டேன்னு சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாருக்கான ஒரு தப்பு. என்னதான் கோவம் இருந்தாலும் ஒருத்தன் கூட நீங்க பழகி இருக்கீங்க, ரெண்டு பேருக்கான விருப்பத்தோட ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு சம்திங், சும்மா தொட்டானோ தடவுனானோ ஏதோ ஒண்ணுப்பா, ரெண்டு பேருக்கான விருப்பத்தோட நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கோவம் அவன் என்கிட்ட பேசாம போயிட்டான், அதுக்கு நான் அவன் மேல ஒரு பழிய போடுன்னு சொல்லிட்டு அன்வான்ட் டச் பேட் டச்னு சொல்றது ஃபர்ஸ்ட் தப்பு. அது தேவையில்லாத விஷயம். ஓகேவா? அப்போ அந்த விஷயத்தை ரிட்டர்ன் காமு கேட்காம பாத்தியா, அப்ப கோவத்துல நீ என்ன வேணா சொல்லுவியா, கோவத்துல நீ இந்த மாதிரி ஒரு பழிய போடுவியா அப்படின்னா அதுக்கப்புறம் அக்கா எப்படி மாத்துறாங்கன்னா, இல்ல நான் அந்த இடத்துல தெரியாம பேசிட்டேன்,
இப்படி இல்ல நான் அந்த இடத்துல தெரியாம பேசினேன், அது நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அக்கா அந்த விஷயத்துக்கு சாரி கேட்கறாங்க. ஓகே, நீங்க வந்து மனம் திருந்தி சாரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இல்ல நான் சொல்ல. ஆனா காமுக்கு க்ளோசர் கிடைக்கல. காமு சைட்ல இருந்து காமு சொல்றதுனா எனக்கு க்ளோசர் கிடைக்கல. நீ ஒரு நேரம் சாரி சொல்ற, ஒரு நேரம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற, இன்னொரு நேரம் கோபத்துல பண்ணிட்டேன்னு சொல்ற. ஆக்சுவலா நீ என்ன இதுல தான் பண்ண? அப்ப நான் உன்னை பேட் டச் பண்ணனா பண்ணலையா? அதை மட்டும் சொல்லு அப்படின்னா, தெரியாம பண்ணிட்டேன், சாரி, அந்த இடத்துல கோபத்துல பேசிட்டேன், நான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா அடுக்கடுக்கா மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து ஆமாப்பா அவன் பண்ணல, அதனால தெரியாம சொல்லிட்டேன்னு அர்த்தம். நான் வந்து அந்த இடத்துல கோவத்துல பேசிட்டேன்னா கூட ஆமா அவன் பண்ணல, கோவத்துல பேசிட்டாங்க, எனக்கு அப்படி தோணிச்சு அதனால சொன்னேன் அப்படின்னா, அப்ப காம ஏதாவது பண்ணிருக்கானா அதனால சொன்னியா? அதுதான் இப்ப ஸ்டாண்டு. அக்கா மாத்தி மாத்தி ஸ்டாண்ட் வைக்கிறதுனால இந்த பிரச்சனை ஒரு மாதிரி வெடிக்குது. காமு வந்து ஒரு கட்டத்தை தாண்டி ரொம்பவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாப்ல. ஒரு மாதிரி நான் வந்து அப்படி பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட பழகினா உனக்கான கேரக்டர் அப்படி கேவலமான கேரக்டரான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறாப்ல. இங்கதான் உத்தமர் விக்ரம் உள்ள வராப்ல. உத்தமர் விக்ரம் டப்புன்னு உள்ள வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாப்ல. இவன் தானே அந்த பிரமோல திவ்யாவை பார்த்து என்னெல்லாம சொன்ன, என்ன சொன்னா, ஈகோ, ஃப்ராடு, எதெல்லாம சொன்ன நிறைய வார்த்தைகள் சொன்னாப்ல. நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம். சோ இவர் வந்து டக்குன்னு உள்ள வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறீங்க, அதனால பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாப்ல. அப்ப திரும்ப காமு மாமா அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருல, எனக்கு க்ளோசர் கிடைக்கலன்னு சொல்லி அங்கேயே நிக்கிறாப்ல. இங்க எப்படி அரோரா இழுக்கிறாப்லனா, எனக்கு அரோரா தான் சொன்னா இதை க்ளோசர் வாங்க சொல்லி, ஏன்னா கேமரா முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க நான் தப்பா தொட்டேன்னு சொல்லிட்டு, அதே கேமரா முன்னாடி நான் தப்பா தொட்டனா இல்லையான்னு சொல்லிட்டு க்ளோசர் வாங்கிருன்னு சொல்லிட்டு அரோரா சொன்னான்னு சொல்லிட்டு, அப்ப அரோரா உள்ள எடுத்தாச்சா. அப்ப பாரு வந்து அவங்க சைடு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பேர்ல, பாரு போட்டு உடைக்கங்க பேர்ல எமோஷனலா பேசுறாங்க, கத்துறாங்க, ஆனா க்ளோசர் கொடுக்கல. அங்க அந்த டாபிக் க்ளோஸே ஆக மாட்டேங்குது. ஓகேவா, டாபிக் க்ளோஸே ஆக மாட்டேங்குது. அவங்க சொன்னது 2 பேர் விருப்பத்தோட நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இங்க தான் அரோரா உள்ள வந்து 2 பேர் விருப்பத்தோட நடந்துட்டுனா ஓகே, எனக்கு இப்போ ஓகே ஆயிடுச்சு. அவன் நல்ல வேளை பேட் டச் பண்ணல, ஏன்னா அவன் பேட் டச் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும், என் கூட பழகி இருக்கான், அதனால எனக்கு தெரியும். மற்றபடி நீங்க சொன்னது தப்பு தான், நீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. கோவத்துல மட்டும் அப்படி எப்படி சொல்லுவீங்க? கோவத்துல எல்லாரும் பாக்குற மாதிரி கேமரா முன்னாடி சொல்லிட்டு இப்போ வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னா அது கணக்கு கிடையாதுல. அப்ப நீங்க அவனுக்கு க்ளோசர் கொடுத்து தான் ஆகணும், அவன்கிட்ட நீங்க பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டி விடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கப்பா பார்வதி, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, இப்போ தப்புனே வச்சுக்கலாம், பார்வதி சைடு தப்புனே வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது பார்வதி சாரி அந்த டாபிக்கை விடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. எதுக்குன்னா அந்த டாபிக்கை எடுக்க 2 பேருக்கும் கெட்ட பேர் ஆகும். புரியுது? அந்த டாபிக்கை எடுக்க காமுக்கும் கெட்ட பேராகும், பாருக்கும் கெட்ட பேராகும். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த டாபிக்கை வேண்டாம், வீடு நான் தெரியாம பண்ணிட்டேன் வச்சுக்கோ, சரி ஓகே நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லி அந்த டாபிக்கை கட் பண்றாங்க. இருந்தாலும் இவன் க்ளோசர் வேணும், இப்ப க்ளோசர் வாங்கிட்டா மட்டும் நீ நல்லவன் சொல்லிட போறாங்களா? இப்ப க்ளோசர் வந்துச்சுப்பா, கமாருதீன் தப்பா தொடல, பார்வதி தான் தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு உடனே இப்போ உன்னை நல்லவன் சொல்லி தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களா? கிடையாது. நீ பண்ணதுதான், நீ ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். இப்ப க்ளோசர் வாங்கி என்ன பண்ண போற? இதுல சாண்ட்ரா குறுக்க வந்து பயங்கரமா கத்துனாங்க ப்ரோ. ஐயோ, காமுக்கு ஆப்போசிட்ல அந்த பொண்ணு எத்தனை தடவை சாரி சொல்லியிருக்கு, எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து பேசியிருக்கு, திரும்ப எடுத்துட்டு வந்து அது பேசிக்கிட்டே இருக்கேன்னா உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போட்டு இது பண்றாங்க. ஒரு கடத்துக்கு அப்புறம் பாரு வந்து ஒரு மாதிரி ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறானா அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒரு சோஃபாலவே உட்காந்து ஓ அப்படிங்காங்க. எல்லாருமே கன்சல்ட் பண்றாங்க. இதுல காமு பார்த்தாரு, இவன் மட்டும் தான் அழுவாளா, இப்ப நான் அழுற மாதிரின்னு சொல்லிட்டு என் சைடு புரிஞ்சிக்க மாட்டேங்கீங்களா, என் சைடு புரிஞ்ச மாட்டேன், அவ தப்பா சொல்றாடா என்னன்னு சொல்லிட்டு மாமா மைக்கெல்லாம் திப்பிட்டு அடிக்கிறாப்ல. அழுதுட்டு இருந்த நம்ம பாரு ஒரு செகண்ட்ல மூஞ்ச மாத்திட்டாங்க. உடனே காமு பார்த்து சிரிக்கா பாரு அவன் நடிக்கான்னு சொல்லிட்டு காமு பயன் பண்றாப்ல. 2 பேரும் போடுற டிராமா இருக்க சத்தியமா முடியல. மாத்தி இந்த பேட் டச்னு அங்கேயே சுத்துறாங்க. கடைசுவரத்துக்கு தீர்வே கிடைக்கல ப்ரோ. இப்ப என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா, அவங்க கோவத்துல பேசிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட சாரி கேட்டது எதுக்குன்னா, அவங்க அந்த டைம்ல தெரியாம பேசிட்டாங்க, அதனால உங்ககிட்ட சாரி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சாரி வந்து அதுக்கு, ஆனா பேசியிருக்காங்க, அது இல்லைன்னு இல்லை, ஆனா கோவத்துல பேசியிருக்காங்க. அதை இப்ப மனம் திருந்தி சாரி கேட்டாங்க. சோ அதனால இந்த டாபிக்கை விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை அப்படி தள்ளி விட்டுறலாம். இதுக்கப்புறம் அப்படி விட்டீங்கன்னா நல்லது. தோண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓட்டுகளும் ஆகட்டும், உங்களுக்கான வாழ்க்கைகள் தான் அடிவாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். 2 பேரும் க்ளோசரும் கொடுக்கல, 2 பேரும் கரெக்டா முடிக்கல. சும்மா எமோஷனல் ஆகி டப்புன்னு ஒரு டிராமா போட்டு டப்புன்னு திரும்பியும் தெரியாம சொல்லிட்டேன், கோவத்துல சொல்லிட்டேன், அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் guys. இப்ப கோவத்துல அக்கா வந்து யார் மேல என்ன வேணா அலிகேஷன் போடுவாங்க, கோவத்துல ஃபேக்கா ஒரு அலிகேஷன் போடுவாங்க, கோவத்துல ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இங்க க்ளோசர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த டாபிக் அவங்க எடுத்தாங்கன்னா நம்ம தான் செருப்பு கொண்டு அடிக்கணும். அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் guys. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம், பார்த்து பேசணுமா? வரேன் விக்ரம், அடுத்த வீடியோல வரேன்.